இன்னைக்கு அதை எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. ஆமென். ராஜா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவனிங்க, யோசேப்பு அவன் வாழ்க்கையில ஜெயிலில் கிடக்கிறான். எப்படி இருக்கான்? ஜெயிலில் இருக்கிறான். இது யோசேப்பு கதை எல்லாருக்கும் தெரியும். நான் சுருக்கமாக ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். பார்வோனை பார்க்கும் வரை, அவன் குழந்தையிலேருந்து முதிர் வயது வரையும், அந்த இளைய பருவம் வர வரையும் பார்வோன் அவனுக்கு சில காலகட்டங்களில் எதிர்ப்பாகவே காணப்பட்டு கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் எதிர்ப்பாக இருந்தது? பார்வோன் ராஜா. உண்மைதானே? இதுவரையும் பார்வோன் எதிர்த்தே பார்த்து கொண்டிருந்தான். இவனுடைய எண்ணங்கள்லாம் எங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா மத்தியில், என் சகோதரர் மத்தியில் தான் என்னை கர்த்தர் உயர்த்துவார் அப்படின்னு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இப்படி தான் அவன் கேள்விப்பட்டது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். பார்வன் கிட்ட இறக்கம் கிடைச்சாலும் தேவன் என்ன சொல்லியிருக்காரு? என் தகப்பனாருக்கு முன்பாக, என் சகோதரருக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவார். அதனால தான் என் ஜீவனை வச்சிருக்கிறாரு. அதனால தான் எனக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? என் ஜீவனை வச்சிருக்கிறாருன்னு. அவன் எதிர்பார்த்து கூட இல்லை. அவன் பானபத்திரம் கேட்ட, ரெக்கமெண்டேஷன் கேட்டால் என்னென்னா, எப்படியாவது ராஜா பக்கத்தில் நிற்கலான்னு. இவன் நினைப்பெல்லாம் எங்கே இருக்குன்னா, என்னை அங்கே தான் கொண்டு போவார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் என்ன தான் வசதியாக இருந்தாலும் நம்ம என்ன எங்கே இருக்கோன்னா, என் சொந்த ஊரில் வீடை கட்டணுங்க. இங்கே சபைக்கு வர ஒரு ஃபேமிலி நீங்கள் வந்திருக்கலாம். தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, ரொம்ப குட்டியோண்டு வீடு, பாழடைஞ்ச வீடு, வாடகையில் இருக்காங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊரில் நல்ல ட்ரிபிள் பெட்ரூம் வச்சு போயிட்டு வீடை கட்டிட்டு, பாஸ்டர் நான் கிரகப்பிரவேசம் நாங்கள் போயிட்டு வரோம் பாஸ்டர், டாடா பைக் காட்டு போடுவாங்க. போயிட்டு வந்தோம்னு கேட்டேன், ஏம்மா இங்கே கட்டலையான்னு. இல்லை பாஸ்டர், இங்கே என்ன இருந்தாலும் எங்கள் ஊரில் கட்டுறது தான் எனக்கு பிரியமானது. அல்லேலூயா, உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் அதான் இருக்குது. எங்கே தோற்று போனோம், எந்த இடத்துல ஓடணும், எந்த இடத்துல விளையாண்டோம், எங்கே அழுதோ அந்த இடத்துல தான் நான் உயர்ந்து காட்டினேன். நம்ம நினைப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது, கர்த்தர் என்னை அங்கே தான் உயர்த்துவார்னு. உண்மை அது இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரின் திட்டத்தை யாராலையும் சர்ச் பண்ண முடியாது. நினையாத நேரத்தில் நினையாத அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் நினைக்காத நேரத்தில், நான் யோசிக்காத சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடப்பிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பார்வோன் கூப்பிடுறான், அந்த தரிசனத்தை சொல்கிறான். என்ன பண்ணியிருக்கணும் பார்வோன்? சரிப்பா, நீ நல்ல ஒரு யோசனை சொன்ன, நானே இதை செய்கிறேன். ஏன்னா ராஜாக்கு அறிவு இல்லாமல் இருப்பான் இல்லை? ராஜா கூட இருந்தவங்க அறிவு இல்லாமல் வந்திருப்பாங்களே. சூப்பர் யோசனை, இவன் சொன்ன மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? பார்வோனுக்கு அதை மெய்காப்பனாக, இல்லை அவனை ஒரு ஆலோசனை சங்க லீடராக, இல்லை அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓகே உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? பொக்கிஷத்தை சொல்லி விடுதலை ஆக்கி அமைச்சிருக்கலாம். இதுதான் அவன் நினச்சிருப்பான். யோசேப்பு நினைக்காததை தேவன் பார்வோன் மூலமாய் செய்தார். என்னவா? ஒரு அரண்மனையில் நிற்க வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், அவனை கனப்படுத்தணும். இதுதான் நார்மலாக நடக்கிறது. ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். நான் இந்த பிரதர் என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்கும் முன்னாடி நான் திட்டேன். இவருக்கு என்ன இருக்குன்னா மனசு அப்படியே துக்கமாக இருப்பார் சபைக்கு வரும்பொழுது. ஏன்னா திட்டினது பிரச்சனை கிடையாது, என்ன பிரச்சனையாக இருக்கும்? எல்லாரும் முன்னாடி திட்டேன். இப்போ நான் இவர்கிட்ட சாரி சார்லஸ்ன்னு அப்படின்னு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு வச்சுங்களேன். நான் சாரி கேட்டுட்டேன். ஆனால் அவர் என்னவா இருக்கும்? திட்டும் போது மட்டும் எல்லா இடத்துக்கும் திட்டுறது, மன்னிப்பு கேட்கும்போது மட்டும் தனியாக மன்னிப்பு கேட்குறது. இப்படி தான் நம்ம என்ன இருக்கும். ஆனால் தேவன் பாருங்களேன், ஒருத்தர் உயர்த்துறாருன்னா தனிப்பட்ட சீக்கிரட்டால் உயர்த்த மாட்டார். அல்லேலூயா. அவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா அது விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா. அநேகருக்கு அது மூடி மறைக்கிற மாதிரி இருக்காது, அது பகிரங்கப்படுத்துகிறதா இருக்கும். அல்லேலூயா. இங்கே பார்வோன் செஞ்சுட்டான். பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு சொன்னது பார்வோனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. அவன் அரண்மனையில் கூப்பிட்டு இவன் தான் ராஜான்னு சொல்லியிருந்தான், ஒரு நாளில் முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி பண்ணல. கூப்பிடுறா, 2 தேரை கூப்பிடு. ராஜா ஓட்டுவாங்க பார்த்தீங்களா ரதம்,
அந்த ராஜா ரதத்தை 2 எடுத்துகிட்டு வரன்றார். எதுக்கு ரதத்தை 2 எடுத்துகிட்டு வரணும்? ஒரு ரதத்தில் வந்தால் பரவாயில்ல, இல்லை அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு அவனை ஆனர் பண்ணால் பரவாயில்ல. இப்போ இன்றைக்கும் சர்ச்சுக்கு 3 பேர் வந்து இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணணும். இப்போ வந்திருக்க எத்தனை பேர் தான் பார்த்துருப்பீங்க, உண்மைதானே? அங்கே தேவன் செஞ்ச காரியத்தை மீண்டும் அந்த வசனத்தை படிங்கள. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று. அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? நான் ராஜா வந்து என்ன பண்ணணும்? என்ன படிக்கணுமா? சத்தமா படிமா. தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? குப்புற, அல்லேலூயா, சாஷ்டாங்கமா விழுந்து என்ன பண்ணீங்க. அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா. எதுக்கு ரதத்தின் மேல வச்சு சொன்னார்னா, நான் உன்னை ராஜாவா ஆக்குறது ஒருத்தனுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. நீ எங்கேயாவது போய் நின்னா கூட, எங்க சொன்னார் எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லலாம்ல. உனக்கு எங்கே ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு? ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு நம்ம போனால், நீ அந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கு என்ன அத்தியாச்சு இருக்குது? எனக்கு இப்போ உள்ள போலீஸே வந்து எதாவது கேட்டால், நீ போலீஸானுக்கு என்ன அத்தியாச்சு இருக்குது? அல்லேலூயா. அந்த ராஜா 2வது ரதத்து மேலே உட்கார வச்சுக்கிட்டு ராஜா கூடவே போய் என்ன சொல்கிறாரு? அவனை கனப்படுத்துகிறவராக இருக்க. கரங்களை தட்டி கத்திரமை சொல்லுமா? ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. நம்ம வெக்கப்படும் போது மட்டும், அசிங்கப்படும் போது மட்டும் என்ன பண்ணுறோம்? ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு பண்ணுறோம். ஆனால் நம்ம நல்லா இருக்கிறன்றது ஒருத்தர்கிட்ட இல்லை, நம்மளே சொல்லிக்க, நான் நல்லா இருக்கேன், நல்லா நம்ம தான் சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய சூழ்நிலை. அல்லேலூயா. கட்சிக்காரன் நான் இருக்கிறேன்னு எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? நான் தான் தலைவர், நான் தான் கட்சிக்காரன்ட்டு, நான் தான் ஜெயிச்சிருக்கேன்றது எப்படி தெரியுது எல்லாருக்கும்? ஊர் ஃபுல்லாக இருக்கும். அண்ணன் வருகிறார், தலைவர் வருகிறார், போடு 100 பேருக்கு அன்னதானம். அந்த அன்னதானத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டு இப்போல்லாம் முன்ன அன்னதானத்துக்கு ஓடி வருவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போ. ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா, அல்லேலூயா, உன்னை வெளிப்படுத்தணும்னு நினைச்சாரு, நீ நினைக்காததான் கர்த்தர் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஆமீன். அன்பு சகோதரனே, சகோதரி, இதுவரையும் நீ அடங்கி இருந்திருக்கலாம். சில ஆசீர்வாதத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய், சில பிளெஸிங்காய் நீ காத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீ நினையாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுவோமே. இப்போ பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ நினைக்காத ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போறார். கையை பிடிச்சி சொல்லுங்க, கொரோனா வராது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், நீ நினைச்சு பார்க்காத அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். ஏன்னா நம்ம என்னெல்லாம் இருக்கும், போன வாரம் மெசேஜ் கேட்டிருப்பீங்க, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் எல்லாரும் பார்த்தது. யோசேப்புக்கு பார்வோன் என்ன உயர்த்துவான், பார்வோனுக்கு இருக்க ஸ்தானம் எனக்கு கிடைக்கும், அவனுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போவோம் அடைமட்டு தனத்தில். என்னைக்காவது அந்த கம்பெனி முதலாளியை நம்ம நினச்சிருப்போமா, நான் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும், இப்படி தான் என்ன இருக்கும். அப்படி அந்த தொழில் கூட எப்படி இருக்குன்னா, நான் சின்னதாக சொந்தமாக பண்ண போகிறேன், நான் கற்றுக்கினது அவ்வளோதான், ஏன்னா மற்றவங்களை பார்த்தது அவ்வளோதான். ஆனால் கர்த்தரினோடு இருக்கிறாருன்னா, அல்லேலூயா, நான் செய்கிற கம்பெனிக்கு நான் தான் முதலாளி. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. ஆமீன். அன்பு சகோதரனே, சகோதரி, நம்ம நினைச்சு பார்க்காததை செய்கிறவர் தான் கர்த்தர். உன் நினைப்பு இனி எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். கை தலையில் வச்சுக்கொண்டு, இந்த நினைப்பெல்லாம் மண்ணான நினைப்பு. ஏன்னா மண்ணில் பிறந்தது எப்படி இருக்குமா? இந்த மூளை என்னது? மண்ணால் பிறந்தது, மண்ணால் உருவாக்கப்படும், மண்ணு மாதிரி தான் யோசிக்கும். ஆனால் தேவன் ரத்தத்தினால் அபிஷேகப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நீ யோசிச்சது நிச்சயமாக நடக்காது. அதற்கு மேலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிற தேவன். அல்லேலூயா. என் பிள்ளை வாழ்க்கை இப்படி தான் நடக்கும். நீ யோசிச்சது கண்டிப்பாக. இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளை பிறக்கும்போது ஒரு கனவு இருந்திருக்கும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைக்கு ஒரு 30-40 வயசு இருக்குன்னா, நீங்கள் நினச்சபடியா இப்போ நடக்குது? நீங்கள் நினச்சது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உன் வாழ்க்கையில், உன் பிள்ளை வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று நினச்சிருந்தாருன்னா, அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு முன்பாக இருக்கும், ஒரு கூற்றில் இருக்காது, உலகம் முழுவதும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் தெரியாதபடி இல்லை, அநேகர் கண்கள் காணும்படியாக. இதற்கு முன்பாக யோசேப்பு எப்படி இருந்திருப்பான்? சிறைச்சாலையில் ஏதோ ஒரு மூலையில் வரவங்ககிட்ட தரிசனத்தை சொல்லி ஒரு நன்மையை பெற்றிருந்திருப்பான்.
என்னைக்கு தேவனுடைய தரிசனம் வெளிப்படுகிறதோ, உனக்கென்னு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க வந்திருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரிய, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா இன்னைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். யாருக்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தரே உனக்கு ஒரு கொடுப்பார். அல்லேலூயா. சில பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், அதை பிடிச்சி வச்சிருப்பீங்க. சில பேருக்கு இந்த நியூ இயர் வரும்போதெல்லாம் புது வருடம் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. சில பேருக்கு எங்கே போனாலும் சரி ஒரு வசனம் மட்டும் உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்துனே இருக்கும். இந்த ஆட்டோவை பார்த்து டிசைட் பண்ணாதீங்க. எல்லாம் ஆட்டோவுக்கு முன்பாக என்ன இருக்கும்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்புறம் இந்த ஆட்டோக்கு முன்னாடி என்ன நம்ம எழுதியிருப்பீங்க? ஒரு 4 வசனம் தான், பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். அந்த வசனம் எங்கே போனாலும் ஆட்டோவை பார்த்தா கண்ணுக்கு தான் தெரியும். சில வசனங்கள் உன் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி உள்ளவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த நேரில் பார்த்து கொண்ட உண்மையை என்ன கூட ஒரு வசனம் பேசுவாருங்க, சொல்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, அந்த வாக்குத்தத்தம் இதுவரை நடக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை இந்த 2021 வந்திருக்கோம். இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நடக்காம கூட இருந்திருக்கலாம் இதுவரையும். ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு அது செய்யும் பொழுது அது பகிரங்கமாக இருக்கும். ஆமென். உண்மைதானங்க. நீங்கள் வெட்கப்படும் போது ஊருக்கெல்லாம் தெரியுதில்ல. நீங்கள் நினைக்கிறது அதுதான், யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது மட்டும் என்ன தெரியணும்? எல்லாருக்கும் தெரியணும். ஆனால் அது மட்டும் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. நீ கல்யாணம் ஆகலைன்றது ஊர் ஃபுல்லாக தெரியும். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆனது நீயே போய் நோட்டீஸ் அடிச்சுன்னு போய் எனக்கு கல்யாணம் சொன்னாதான் உண்டு. நீ கடங்காரன்றது ஊருக்கே தெரியும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க என்ன பண்ணும்? ஒவ்வொரு கல்யாணத்திலும் போய் நான் நகை போட்டு வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இல்லை யாரை ஏமாற்றி வந்திருக்காங்க. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தில் தான் இன்றைக்கி நல்லா இருக்கு. உன் கடனெல்லாம் தீர்ந்துச்சு. நீ இன்றைக்கி யாருமே ஏமாத்தல. இன்றைக்கி தேவ பிள்ளையாக இருக்குன்னு என்ன இருக்கு? நீ சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. இன்றைக்கி சபையில் இருக்க ஊழியக்காரன் நாங்களும் சரி, நிறைய பேரும் சரி, நாங்களே எங்கள் சாட்சிகள் நாங்களே சொல்லி பெருமைப்படுத்திக்கிறோம். நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆகிட்டேன், நான் இப்படி இருந்தேன். ஒரு பிரதர் கூட சொன்னார், நம்ம என்ன குடிகாரனாக இருந்தேன், இன்றைக்கி என்னை கர்த்தர் மாற்றினேன். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்களும் அப்படி தான். நாங்கள் பெருமை சொல்லிக்கிறோம். உண்மை அதான் நிதர்சனம். ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறது அநேக கண்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் காணப்படும். அல்லேலூயா. அந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாள் செய்ய போகிற விசுவாசிகள் சொல்லுங்களேன், என்னை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். பாருங்க, வெளிச்சத்தை எதை வச்சு மூட முடியாது. வெளிச்சத்துக்கு எங்கேயாவது ஒரு கேப்பு கிடைச்சா போதும், அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிருவார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற. அல்லேலூயா. உன் தேவன் வெளிச்சமாக இருக்கிற, உன் இருளான வாழ்க்கை வெளிச்சமாக்குகிற தேவன். வெளிச்சம் எங்கே இருந்தாலும் சரி, அது படுகிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த வெளிச்சம் இருக்கிற இடமும் பிரகாசமாக இருக்கும். ராமன் சொல்லுங்களேன். உன் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ செய்கிற ரோட்டில் போகும்போது சரி, வேலை செய்யும் போது சரி, பிஸ்னஸும் சரி, உன் சபையும் சரி, அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? சாலமோனோட ஸ்பெஷல் என்ன சொல்லுங்களேன்? ஞானம். அந்த ஞானத்தினால ஒரு காரியத்தை செஞ்சான். என்ன காரியம் செஞ்சான்? ஆலயங்களை கட்டினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டை கட்டினா அந்த வீட்டுக்குள்ளே அழகாக ஒரு டிசைன், அழகாக ஒரு லைட்டு, அழகாக ஒரு ஃபேனு, அழகாக ஒரு ஸ்டிக்கர் பட்டிட்டு என்ன பண்ணும்? வரவங்ககிட்டலாம் தோப்பான்னு காட்டும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே வந்து இது மாதிரி இதுன்னு நாங்கள் செஞ்சோம், நாங்கள் தான் இன்டீரியல் பண்ணோம், நானே வரைஞ்சேன். ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பெயிண்டிங்கு, வீடே இருட்டாக இருக்குது. நாங்களாம் என்னடா அது பெயிண்டிங்லாம் ஒரு மாதிரி இருட்டாக இருக்கேன்னு பார்த்தா அந்த 2 வாலிப பிள்ளைங்கள நாங்களே பெயிண்ட் அடித்தோம் பாஸ்டர்ன்றாங்க. அல்லேலூயா. அது நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அதான் ஸ்பெஷல். அல்லேலூயா. உள்ளே சொல்கிறான், உள்ளே 2 படம் வரைஞ்சிருக்கிறேன்னு. இன்றைக்கி நம்ம செய்கிற அற்புதம், நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கும், ஆனால் வெளியே தெரிய மாட்டுது. அல்லேலூயா. நான் மீன் குழம்பு நல்லா வைப்பேங்க, ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் நான் நல்லா இட்லி சுடுவேங்க, ஆனால் வெளியே தெரியாது. சமைச்சு வெளியே எத்தனை பேருக்கு தான் கொடுக்குறது? நான் வேலை நல்லா செய்வேன், ஆனால் என் ஓனருக்கு சரியாக புரிஞ்சிக்க மாட்டுறாரு. நல்லா தான் நான் வேலை செய்கிறேன், நானும் நல்லா தான் வாசிக்கிறேன், ஆனால் வெளியே வர மாட்டுது. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, உன் திறமைகள்
என்னைக்காவது ஒடுக்கப்பட்டிருக்கு நீ நினச்சிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் தெரியும் அது அநேகருக்கு காணப்படும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் எடுத்து படிங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6-7 படிப்போமா? 1 ராஜாக்கள் கடைசி வசனம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 10 ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் ஆமென் உம்முடைய ஞானத்தையும் குறித்து ஆமென் நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. ஒரு ராணி வராங்க. அந்த ராணி ரொம்ப திமிரு பிடிச்ச, நான் தான் கரெக்டு, நான் தான் செல்வாக்கு, நான் தான் அழகு, நான் தான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறேன்ட்டு இங்கே செக் பண்ண வந்தால் சாலோமோன் கட்டின அந்த ஆலயத்தை பார்த்து, அல்லேலூயா, நம்ம கட்டினது நம்மளே பார்த்து ரசிச்சுன்னு இருக்கும், நம்ம செஞ்சது நம்மளே பார்த்து ரசிச்சுன்னு இருக்கோம், நான் ஜெபம் பண்ணுறது நான் பாடுறதை பார்த்து நம்மளே பார்த்து ரசிச்சுன்னு இருக்கணும். அப்படி அல்ல. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற விதம் வித்தியாசம். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதுன்னா அநேகர் பார்த்து வியக்கத்தக்கதாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ராணி எண்ணம் இவ்வளோதான். எப்போ என்னத்தை செஞ்சிருப்பான், சாலமோன் என்னத்தை செஞ்சிருப்பான். அங்க நடந்தது பாருங்க. அடுத்த வசனத்தை படிங்களேன். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. நான் அவங்க சொன்னதெல்லாம் நம்பல. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று நான் இதுவரை உங்களை பத்தி கேள்விப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார் என் அன்பு சகோதரி சகோதரியே. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற போறார் என் அன்பு சகோதரி சகோதரியே. உன் சூழ்நிலையை மாற்ற போற என் அன்பு சகோதரி சகோதரியே. நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்ட, நீங்க பெரிய ஆளா ஆயிட்டீங்க, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது, உனக்கு ஒரு நல்ல மணமகன் நல்ல மணமகள் கிடைச்சிட்டாச்சு, நல்ல பிசினஸ் கிடைச்சிச்சு, இன்னைக்கு வசதியா இருக்கிறான்னு சொல்றது அநேகர் கேட்டிருக்கலாம். ஆனா உன்னை வந்து நேர்ல பார்க்கும்போது அவர்கள் கேட்டதை காட்டிலும் கர்த்தர் வச்சிருக்கிற காரியம் விசேஷமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்க, என்னவோ சொன்னாங்க, இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இப்படி தான் நம்ம கேட்டுன்னு இருக்கோம், நம்ம எதிர்பார்த்துனே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற காரியம் இவங்கெல்லாம் வந்து பெருமையாக சொல்லுவாங்கன்னு. என்ன வீடு கட்டின, என்ன அவங்களுக்கு வீடு இருக்காது, உட்கார கூட வீடு இருக்காது. என்ன இந்த இடத்துல வந்து வீடை கட்டி வச்சிருக்க, ஐயோ பொண்ணவே கிடைக்கல, இதுக்கும் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த. ஆமென். என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கு, நீ அழகாக போட்டு ஸ்டைலாக போட்டு வந்து நிற்ப, என்ன புடவை வாங்கியிருக்க, கலராக கிடைக்கல உனக்கு. இப்படி தான் நம்ம இதுவரையும் கேட்டிருப்போம். அல்லேலூயா. நம்ம போடுறக்க ட்ரெஸ்ஸும் சரி, நம்ம போடுறக்க நம்ம பிள்ளை படிக்கிறதும் சரி அநேகருக்கு தெரியணும். அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்டது யாருக்கு தெரியணும்? யார் யார் எனக்கு இதுக்கு முன்பாக என்னை பார்த்துருந்தாங்களோ அந்த சாட்சிக்கு முன்பாக எனக்கு தெரியணும். அல்லேலூயா. முதலாவது நம்மளே சொல்லி கூப்பிட்டு வருவோம். இப்போ பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க, அங்கே பாரு, உங்களை பற்றி சொல்லுவாங்க, இன்னைக்கு சபைக்கு போய் என்னமா இருக்கான்னு தெரியுமா, அந்த கணவன் குடிச்சிட்டு இருந்தாரு, இன்னைக்கு திருந்திட்டாரு. அன்னைக்கு பாரு அவங்க கடன் வாங்கிட்டு இருந்தாங்களே, ஒரு தோடு கூட ஒரு கம்மல் கூட இல்லாமல் உன்ட்ட இரவு கேட்டாலே இன்னைக்கு எவ்வளோ நகை வச்சிருக்கா. இப்போ வீடே இல்லைப்பா, இன்னைக்கு போய் அந்த வீடு எப்படி இருக்கு பார், வாழவே மாட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேர் ஜாலியாக ஜோடி என்ன பண்ணுறாங்க, பைக்கில் போயின்னு இருக்காங்க. ஆமாம். என்ன சகோதரி சகோதரி, இதுவரையும் பாதி தான் கேட்டிருப்பாங்க. உள்ள வந்து சொல்லுவாங்க, படிங்க மீதிய. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் கேள்விப்பட்ட சாலமோனுக்கு ஞானம் உண்டுன்னு, ஆனா இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நான் கேள்விப்பட்டது பாதி தான், அதை காட்டிலும் ஜாஸ்தியா இருக்கு. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று ஆமென் உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உன்னை குறித்து சாட்சி சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு யார் சாட்சியா நிற்கிறாங்க, அவங்க நேரில் நின்ட்டாங்க. இப்போ வந்திருக்கவங்க ஒன்று ஆசீர்வச்சா அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க போய் 4 பேர் சொல்லுவாங்களே, சபைக்கு வந்தாருங்க ஒருத்தர், வரும்போது கிழிஞ்ச சட்டையோடு தான் வருவார், இன்னைக்கு காரு பங்களா வாங்கிட்டாரு, இவங்க யாரோ சொல்லியிருப்பாங்க. அவங்க கேள்விப்பட்டவங்க வந்து சொல்லுவாங்க, அச்சோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எவ்வளோ பெரிய மாற்றமா. அல்லேலூயா. இப்படி நடந்தால் தான் கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அதே அழுகை, அதே சோகம், அதே வளர்ச்சி இல்லைன்னா, உங்கள் வீட்டில் வளர்ச்சி இல்லைன்னா நீ மூளை வளர்ச்சி இல்லாத ஆள். சபைக்கு உள்ளே வர குழந்தை வந்தோடனே பேசணும்ல, இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயே, எஜுகேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும்
ஒரே பொசிஷனில் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா இனி அன்ஃபிட், வேலைக்கு சரியில்லாதவன் தான் ஒரே பொசிஷனில் ப்ரமோஷன் வராது. ஏதாவது ஒரு கிளாஸில் எல்கேஜியில் 10 வருஷமாக இருந்திருக்கோமா, இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் ஒரு 10 இயர்ஸ் இருந்திருக்கோமா. ஆனால் நம்ம மட்டும்தான் சபைக்கு போன இதுலேருந்து ஒரே அன்னிலேருந்து கடைசி வரையும் பரலோகத்துக்கு போகிற வரையும் ஒரே மாதிரி இருக்கும். நீ பிறந்த குழந்தை மூளை அந்த நேரத்தில் வளர்ச்சி இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? மூளை வளர்ச்சி இல்லாதவங்க. அல்லேலூயா. உன் வளர்ச்சி உனக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரியணும். அல்லேலூயா. உன்னை பற்றி கேள்விப்படுறவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதுக்கு நான் அடையாளம். நீ கத்தட்டு சண்டை பண்ணணும். நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன், நான் வெக்கப்படக்கூடாது, இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு என் கையில் ஒன்றும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நான் போறேன் ஆண்டவர், அடுத்த வாட்டி அதே இடத்துல காலை வைக்கணும். ராமன் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, நீ கத்தட்டு கேட்கும் பொழுது ஒரு அற்புதத்தை கேட்கணும், அடையாளத்தை கேட்கணும். என் கூட வாழ்வதை நான் உணரணும் ஆண்டவரே, என் கூட இருக்க உணரணும், இதை கேள்விப்படுறவங்க உணரணும். ராமன் சொல்லுங்களேன். ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, கத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உண்மைதான். நீ வணங்குறியா அது இயேசு கிறிஸ்துவா? நீ துதிக்கிறியா அது இயேசு கிறிஸ்து கிட்ட தான் துதிக்கிறியா? உண்மையாவே தேவனிடத்தில் உண்மையாய் துதிக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவதை அநேக கண்கள் காணும். அல்லேலூயா. அப்படி கண்கள் காணலன்னா நீ துதிக்கிற தேவன் தப்பு, தேவனிடத்தில் சரியா கேட்கல, தேவனை தெரியா தேடலன்னு அர்த்தம். இல்லையா? நான் சர்ச்சுக்கு தானே வரேன், நான் சபைக்கு தானே வரேன், நான் வேற யாரையும் வணங்கலையே. உங்க மைண்ட்ல இருக்கலாம். நிறைய பேர் வணங்குறோம். நம்ம செவ்வாய்க்கிழமை செஞ்சா உருப்படாது, வேலை கிடைக்கலன்னு இருப்பீங்க. இன்டர்வியூக்கு போகும்பொழுதும் நல்ல நேரமாக பார்த்து போனுவீங்க. இன்டர்வியூ செவ்வாய்க்கிழமை கொடுத்தாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? வேலையெல்லாம் கிடச்சோடனையும் சொல்லுவீங்க. அவன் கேட்பான், உனக்கு வேலை கிடச்சிச்சு, செவ்வாய்க்கிழமை கிடச்சிரும், வேலை கிடச்சிரும், நீ என்றைக்கு ஜாயின் பண்ணுற? நான் நல்ல நாள் பார்த்து நான் திங்கக்கிழமை வந்து ஜாயின் பண்ணுறேன். வேலை கிடைக்கும் போது நேரம் கிடையாது, ஆனால் ஜாயின் பண்ணும்போது மட்டும் நல்ல நேரம். யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அப்போது நீ வணங்குற தேவன், நீ சொல்லியிருக்கணும், இந்த நேரத்தில் கத்தர் கொடுத்துக்கிற நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. சபைக்கு தான் வரீங்க, தேவனுக்குள்ள தான் இருக்கீங்க. என் பையனுக்கு ஒரு பொண்ணு பையனை பாருங்களேன், எங்கள் ஜாதியிலேயே பாருங்களேன். ஜாதி எங்கேருந்து வந்தது? ஏதோ ஒரு மதத்தின் கடவுளின் அங்கங்களில் பிறந்தது ஜாதியாய் கிடைக்கிறது. செய்கிற தொழிலை வச்சு ஜாதியாக மாறுகிறது. இதை வச்சு நீ அதுக்குள்ளே அடக்கிறனா நீ இயேசுவால் மீட்கப்பட்டவன் அல்ல, பிழைக்கப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ நீ யாரை வணங்குற? உண்மையாக தேவனை வணங்கலைன்னு அர்த்தம். உன் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் ஆகலை? இதுதான் பிரச்சனை. ஒன்றும் வேணாங்க, ஒரே ஒரு காரு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. இன்னைக்கு ரசிக்கப்பட்ட நம்பர்லாம் நகைலாம் போட மாட்டேன்னு நைஸாக சொல்லிடுறோம். நாங்கள் ஜுவல்ஸே போட மாட்டோங்க. பொண்ணு வீட்டுக்கு பெற்றவங்களுக்கு சந்தோஷம்ப்பா, ஜுவல்ஸ் கேட்கல. ஒரே ஒரு காரு, கல்யாண செலவை நீங்கள் பார்த்துங்க, 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போடுங்க. இதுக்கு ஜுவல்ஸே போட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஜுவல்ஸு போட்டாலும் நான் 10 சவரம் போட்டேன், 100 சவரம் போட்ட சொல்லலாம். யாரை வணங்குறோம்? உண்மையாக தேவனை வணங்குறேன்னா அதன் சாயல்கள் உனக்குள்ளே காணப்படும். நம்ம நினைப்போம் தேவனை வணங்குற சாயல்னா இந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தாதானே. இது தேவன் இருக்கிறாருன்றது காட்டுறது. அல்லேலூயா. தேவன் உனக்குள்ளே இருக்கிறாருன்ட்டு முதல்ல நீ தேவன்கிட்ட காட்டு. சின்ன இன்ட்டு கொடுக்குறேன். தேவன் உன் கூட இருக்கிறன்னா இப்படிப்பட்ட மாற்றங்கள்னு 3 அடையாளத்தை கொடுத்த. ஆனால் தேவன் உன்னோடு இருக்கிறாருன்னு யாருக்கு முதலாவது நீ வெளிப்படுத்தணும்? பக்கத்தில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுக்கு வெளிப்படுத்தலாம் கிறிஸ்டின் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பைபிள் இப்படி தூக்கி வச்சுக்கிறது. ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. சபைக்கு வர வரையும் வெளியே போட்டுமே அந்த குரல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து கை கொடுத்து வெளியே போனால் சண்டை போட 4 பேர் பிடிச்சி ஹல்லேலூயா. இவங்களாம் எப்படி சண்டை போடுவாங்க? ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன ரகசியத்தை சொல்கிறேன். நீ தேவனுக்குள்ளே இருக்குன்னுட்டு மற்றவங்ககிட்ட காட்ட வேணாம். ஹல்லேலூயா. வீட்டில் குடிகாரர் இருப்பான், வீட்டில் உட்காந்து ஏதோ சினிமா படம் பார்த்துன்னு இருப்பாங்க. வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கோம். கத்தருக்குள்ளே இருக்க டிவி சேனலை மாற்று. என்னென்னா இவங்க சர்ச்சைக்கு போகிறாங்களா, அந்த சேனலில் பார்த்தா இவங்களுக்கு பரிசுத்தம் கெட்டு போயிடுமா. நாடகம் மட்டும் வை, அந்த ரோஜா நாடகம் மட்டும் வை, நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் மாறுறது மற்றவங்ககிட்ட காட்ட தேவையில்லை. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட காட்டு. நான் உன்கிட்ட தான்ப்பா இருக்கிறேன், நீ சொன்னதெல்லாம் விட்டுட்டேன், பாவத்தை விட்டுட்டேன், கோபத்தை விட்டேன். அது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். உன் மனைவியை ஏமாற்றலாம், பிள்ளையை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நினச்சிக்கோ, நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கேன்னு நினச்சி பேசி பாருங்களேன், அதையும் காரி காரி துப்போம்.
நீ என்னென்ன தப்பு பண்ணுற எல்லாமே அது லிஸ்ட்டு போட்டு கொடுக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, ஆண்டவர் இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக, ஆண்டவர் இதுக்காவது எதாவது கொடுங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நீ மாற்ற முயற்சி பண்ண. நம்ம பேரை மாற்றிக்கிறோம், குப்பனம் சுப்பனன் ராபர்ட் டேவிட்னு வச்சுக்கிறோம். ஆனால் ரிஜிஸ்டரில் மாற்றுறது, அதுக்காக ஒரு படமே எடுத்துட்டான் ஒருத்தன். நம்ம எதுக்கு பேரை மாற்றுறதில்ல? ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு மாறணும். தேவனுக்குள்ளே வந்தால் தேவன் தான் உனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா.